பாத்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷனே குறையுது. கால்கள்ல பாத்தீங்கன்னா இந்த டீப் வெயின் த்ராம்போசிஸ் இருக்கிறது, இல்ல பிளட் சர்க்குலேஷன் ரெடியூஸ் ஆகிறது, இந்த மாதிரி. ஸோ வீனஸ் ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல வேற ஏதாவது நமக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல ப்ராப்ளம் இருந்தா கால்கள்லயும் வீக்கம் வருது. இந்த வீக்கம், வலி, இன்னும் முக்கியமா பார்த்தோம்னா கால் பாதத்துல கால் ஆணி நிறைய பேர் சொல்லுவாங்க. காலாணி நிக்க முடியல, அதுல மறு நிறைய பேருக்கு வரும், வாட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளால கால்கள்ல வலி இருந்துகிட்டே இருக்கும். இந்த மெடிசன் எதுக்குன்னா, எவ்வளவு வலியா இருந்தாலும் சரிமா, அதாவது இந்த ரொம்ப வருஷமா எனக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, கை கால்கள் எல்லாம் கோணிச்சு, காலைல எந்திரிச்சோடனே எனக்கு மார்னிங் ஸ்டிஃப்னஸ் சொல்லுவாங்க, ஆர்எஃப் ஃபேக்டர் குறையவே இல்லை, ஆன்டிசிசிபி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, சிஆர்பி பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. காலை இரவு தேன்ல நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது சித்தர்கள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் இது. இது செய்யறதுக்கே எங்களுக்கு ஒரு 10 இருந்து 15 நாட்கள் வந்துடும். அதை செய்து ரெடி பண்ணி எடுத்து அந்த மருந்தாக எடுத்துட்டு வந்து நம்ம சித்தர்கள் கிட்ட முன்னாடி வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 2 வாரம் ஆயிடும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. நான் எங்க சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும், எங்கள் நித்யா மேம் பார்க்க வர்றவங்க அத்தனை பேரும் ஏன் குணமாகி போகிறாங்க அப்படின்னா ஒன்று தாங்க. இங்கே ₹1 காயின் எடுத்து வர ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிற அன்னைக்கு உங்கள் பேர் சொல்லி ₹1 காயின் எடுத்து முடிஞ்சு வைப்பாங்க. நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாகி நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த கோயிலில் எடுத்துகிட்டு போய் அந்த ₹1 போட்டுருவாங்க. இதுதான் எங்கள் மேமோட ஸ்பெஷல். அது இல்லாமல் இங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கணுன்னா ஆதம்பாக்கத்துக்கு வரலாம். இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஆதம்பாக்கத்துக்கும் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கலாம். இல்லை தாம்பரம் பக்கம் இருக்கீங்கன்னா அங்கே எங்கள் மேமோட பிரான்ச் இருக்குது, அங்கேயும் அவங்க என்றைக்கு வராங்க என்னன்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இல்லைங்க, நான் எங்கேயுமே வர முடியல, நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளி ஊரில் இருக்கேன்னா நோ ப்ராப்ளம்ங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஆன்லைனில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஆன்லைனில் மருந்தும் இங்கே சப்ளை ஆகுது. வெளிநாட்டிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து, இந்தியாவிலேருந்து எல்லா ஊருக்குமே இங்கே மருந்து சப்ளை ஆகுது. அதை விட ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே வர்ற அத்தனை பேரும் கிட்னி ப்ராப்ளமாக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள் மேம் நித்யா மேமோட ஸ்பெஷல் ஒன்று தாங்க. உங்களுக்கு குணம் ஆகிறதுக்கு மருந்தையும் கொடுத்து நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், இந்த வியாதிக்கு இந்த கோவில், இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வுன்றதை அவங்களுக்கு அழகாக சொல்லுவாங்க. எல்லாமே இங்கே நாடி பிடிச்சி, நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம், உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவங்க நாடி பிடிச்சி கண்டுபிடிச்சி உங்களுக்கு அழகாக ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அதுதான் இங்கே ஸ்பெஷல். வாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, ஆரோக்கியமாக போங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நிறைய நம்ம ஆன்மீகம், நிறைய மருத்துவம் எல்லாமே தான் பேசிகிட்ருக்கோம். வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அதை நிறைய பேர் ஃபாலோவும் பண்ணி நல்லாயிட்ருக்காங்க. இப்போ நான் கேட்குறது என்னென்னா, இந்த கால் வலி எல்லாருக்கும் இருக்குது மேம். என் குழந்தை கூட இருக்குது. என் பொண்ணு ஷட்டில் காக் ஆடுறா. ஸோ என் பொண்ணுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது நீ பெயின். ஆனால் இப்போ பரவாயில்ல, நீங்கள் அந்த ஒரு கஷாயம் ஒன்று கொடுத்தீங்க, ஒரு பேக்கெட் கொடுத்தீங்க. அது எனக்கு, நான் இது ஃபுல்லாக மேம் அது பேர் நீங்கள் தான் சொல்லணும், நான் அதை பார்க்குறதே இல்லை. நான் மாதிரி எடுக்கிறேன், ஒரு ஸ்பூன் எடுக்கிறேன், கொதிக்க வச்சு குடிச்சிட்டு இருக்கேன். பட் நல்லா இருக்கு எனக்கு. பட் அந்த மாதிரி கால் வலி நிறைய பேருக்கு இருக்குது, குழந்தைங்கள்ல இருக்குது. இப்போ குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பிக்குது இந்த கால் வலி. போன் வீக்காக இருக்கலாம், ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கலாம். இந்த கால் வலி போகிறதுக்கும் கொஞ்சம் எனர்ஜியாக ஆக்டிவாக இருக்கிறதுக்கு எல்லாம் ஒன்று வேணும் மேம். ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தேவைப்படுது இதெல்லாம். ஏன்னா இப்பெல்லாம் ரொம்ப குழந்தைங்களாம் அப்படியே சோர்ந்து போயிடுறாங்க. இந்த வலி சொல்ல தெரியல, சொல்லவும் தெரியல. எனக்கு கால் வலின்னு கூட நம்ம குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியல. வலிக்குது, ஒரு மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அது பெயின் தான். அது கொஞ்சம், அதுக்கு என்னதான் தீர்வு கொஞ்சம் சொல்லுங்க மேம். கால்கள் வலிமையாக இருக்கு, அதாவது கால்கள்ல யானை பலம் நமக்கு வேணுங்க. எவ்வளவு நேரம் நின்னாலும் நம்ம கால் வலி வரக்கூடாது. ஒரு சிலர் ரொம்ப நேரம் நின்னுகிட்டே இருப்பாங்க, ஒர்க் பண்ணி தான் நமக்கு கால்கள்ல வலி வருது. இந்த கால் வலின்னு சொல்றது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்ற இந்த மூட்டு வலினால நிறைய பேருக்கு வரலாம். மூட்டு வலி இருக்கும், குதிகால் வலி அப்படின்னு சொல்றாங்க, இதுவுமே நிறைய பேருக்கு வருது. குதிகால்ல வலி ரொம்ப இருக்கும், ரொம்ப நேரம் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளட் சர்க்குலேஷன்ல மாற்றம் ஏற்பட்டு இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம், கால்கள்ல வெயின்ஸ் எல்லாமே வீங்கி புடைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். வெயின்ஸ் சுருண்டு இருக்கிறது நம்ம பாக்குறோம். இந்த வெயின்ஸ் எல்லாமே நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷனே குறையிறது.
கால்கள்ல பாத்தீங்கன்னா இந்த டீப் வெயின் த்ராம்போசிஸ் இருக்கிறது, இல்ல பிளட் சர்க்குலேஷன் ரெடியூஸ் ஆகிறது, இந்த மாதிரி. ஸோ வீனஸ் ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல வேற ஏதாவது நமக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல ப்ராப்ளம் இருந்தா கால்கள்லயும் வீக்கம் வருது. இந்த வீக்கம், வலி, இன்னும் முக்கியமா பார்த்தோம்னா கால் பாதத்துல கால் ஆணி நிறைய பேர் சொல்லுவாங்க. காலாணி நிக்க முடியல, அதுல மறு நிறைய பேருக்கு வரும், வாட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளால கால்கள்ல வலி இருந்துகிட்டே இருக்கும். இந்த வீக்கம், வலி, இன்னும் முக்கியமா பார்த்தோம்னா கால் பாதத்துல கால் ஆணி நிறைய பேர் சொல்லுவாங்க. காலாணி நிக்க முடியல, அதுல மறு நிறைய பேருக்கு வரும், வாட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளால கால்கள்ல வலி இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி எலும்புகள் பலம் பெறணும் அப்படின்னா கால்கள் பலமாக இருக்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு கொடுத்த மெடிசன் பாத்தீங்கன்னா வாத சாந்தி கஷாயம். ஆமா, வாத சாந்தி கஷாயம். கரெக்ட் மேம். வாத சாந்தி கஷாயம் டெய்லி நம்ம காலையிலயும் நம்ம அதை ஒரு வீடியோலயும் சொல்லிட்டோம் மேம். அது நான் எடுத்து காமிச்சு சொல்லியிருக்கேன், இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்கன்ட்டு. அதை நீங்க 1 மாசம் குடிச்சா கண்டிப்பா கால் வலியே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. நானும் குடிச்சிட்டு இருக்கேன். அதனால நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்றோம். எல்லாருக்குமே நல்லா இருக்கணும், கால் வலி இருக்கக்கூடாதுன்னு தான் நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கோம். அந்த வலி குறையணும். வாத சாந்தி கஷாயம் பாத்தீங்கன்னா முக்கியமா இதுல வந்து மாவிலங்கப்பட்டை, எவ்வளோ நாட்பட்ட வலியா இருந்தாலும், இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், சரவாங்கி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, மூட்டு வலி இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். ஸோ மாவிலங்கப்பட்டை, மருதம்பட்டை, மரமஞ்சள், கிராம்பு, குறுந்தொட்டி, இது இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் சேர்த்தது தான் அந்த வாதநாச கஷாயம். பேறுபட்ட ரொம்ப நாளா இருக்கக்கூடிய வாத பிரச்சனைகளையும் அது வந்து போக்கக்கூடியது. ஸோ இதை காலையிலையும் இரவிலும் நம்ம எடுக்கும்போது கால்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். மெயினா பாத்தீங்கன்னா இந்த காஃப் மசில்ஸ் காலில் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதை நம்ம நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது ரத்த ஓட்டம் நமக்கு அதிகரிக்குது. ரத்த ஓட்டம் அதிகரிக்கும், மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும்போது வலிகள் நமக்கு குறையும். ஸோ இதுல முக்கியமாக இந்த கால்சியம் டிஃபிஷியன்சின்னு ஒன்று சொன்னேன்ல மேம், இதுதான் நீங்க பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கு. கால்சியம், விட்டமின் டி டிஃபிஷியன்சி, இது எல்லாமே நம்ம சொல்றோம். இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கும்போது ஏன் கால்சியம் நமக்கு சரியா உடல்ல சேராதானா? சேராது. அந்த கால்சியம் ஒவ்வொரு செல்களுக்கும் போய் சேர்றதுக்கு விட்டமின் டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ விட்டமின் டினா நம்ம சன்லைட்ல கிடைக்குது. சில வகையான உணவுகள், அந்த விதைகள், சில வகையான விதைகள்ல நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த மாதிரி விட்டமின் டி நம்ம எடுத்து கால்சியமும் எடுக்கும்போது கால்கள், எலும்புகள், இது எல்லாமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ரெகுலரா கால்சியம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் மெயினா பாத்தீங்கன்னா இந்த கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு, இது எல்லாமே எடுக்கலாம். முக்கியமாக மூங்கில் அரிசி, தவறாமல் மூங்கில் அரிசி தினம்தோறும் ஒரு 20 கிராம் பவுடராவது கஞ்சி மாதிரி நம்ம குடிச்சோம்னா வலிமையாக இருக்கும். மூங்கில் அரிசியில அவ்வளவு சத்துக்கள் இருக்கு. நம்ம உடல் முழுவதுமே எவ்வளவு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அது போக்கக்கூடியது மூங்கில் அரிசி. மூங்கில் அரிசி கஞ்சி, தேய்ந்த எலும்புகளும் வலிமை பெறணும்னா மூங்கில் அரிசி சிறந்த உணவா இருக்கும். காலையிலயோ இல்ல மாலை நேரத்திலயோ கஞ்சி மாதிரி நம்ம பயன்படுத்துறது அவ்வளவு சிறப்பு மேம். அதுக்கு அடுத்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெடிசன் அப்படின்னு சொன்னா மகா திரிகடுகம் அப்படின்னு சொல்றது. திரிகடுகம்ன்றது நமக்கே தெரியும். சுக்கு, மிளகு, திப்பிலி, மூணுமே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான மூலிகைகள். மூணும் சேர்ந்ததுதான் மகா திரிகடுகம் அப்படின்னு சொல்றோம். இந்த மகா திரிகடுகம் எப்படி செய்யறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கு, மிளகு, திப்பிலிய நல்லா நம்ம வந்து பியூரிஃபை பண்ணிக்கணும். சுக்கு மேல் அது எப்படி நாங்க ரெடி பண்ணுவோம்னா, சுக்கு பாத்தீங்கன்னா மேல சுண்ணாம்பு கவசம் செய்து நெருப்புல வச்சு வாட்டி எடுப்போம். நெருப்புக்குள்ள போட்டு எடுத்துருவோம். அதுதான் சுக்கோட பியூரிஃபிகேஷன் மெத்தட். சுக்கு, சுண்ணாம்பு இல்லைன்னா மஞ்சள் கவசம் செஞ்சு நல்லா காய வச்சு நெருப்புக்குள்ள போட்டு சுட்டு எடுத்து அந்த மேல இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பெல்லாம் நீக்கிட்டு தோலை எடுத்து அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரிதான் மிளகு பாத்தீங்கன்னா மோர்ல ஊற வைக்கணும். ஒரு நாள் இரவு முழுவதும் மோர்ல ஊற வச்சு எடுத்து அதுக்கப்புறம் நல்லா உலர்த்தி அதையும் நம்ம எடுத்துக்கணும். திப்பிலி பார்த்தோம்னா அந்த நடுவுல இருக்கக்கூடிய தண்டு எடுத்துட்டு சின்ன சின்னதா ஒட்டி இருக்கும், மிளகு மாதிரி சின்ன சைஸ்ல இருக்கும், ரொம்ப காரமான மூலிகை. அதை மட்டும் உதிர்த்தி எடுத்துட்டு அரிசி, திப்பிலி அரிசின்னு சொல்லுவோம், அதை மட்டும் நம்ம எடுத்துக்க போறோம். இதை மூணையும் பவுடர் பண்ணி வச்சிட்டோம்னா தூய்மை செய்த, சுத்தி செய்த திரிகடுகம் இதுதான். இதை எப்படி மகா திரிகடுகமா மாத்துறது? அங்கதான் சித்தர்கள் நமக்கு ஒரு மெடிசனை இன்னும் பவர்ஃபுல்லா எப்படி நீங்க மாத்தலாம், ஒரு மூலிகை இன்னும் பவர்ஃபுல்லா எப்படி மாத்துறது, இப்ப இந்த தீராத நாட்பட்ட நோய்களுக்கு
இப்படி கொடுங்க அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே திரிகடுகம் பவுடர் கொஞ்சம் இருக்கும், இதுல பாதி பவுடர் எடுத்து நம்ம கஷாயமாக காய்ச்ச போறோம். இப்போ கஷாயமாக காய்ச்சும் போது 3 பங்கு தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு சுண்டி வரும்போது அந்த கஷாயத்துல இந்த பவுடரை நம்ம சேர்த்து ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த பவுடரையும் சேர்த்து நல்லா திக்கா இருக்கும். இதை வெயில்ல உலர்த்தி திரும்பவும் பவுடர் செஞ்சு எடுத்து வைக்கிறது தான் மகா திரிகடுகம்னு சொல்றோம். இந்த மெடிசன் எதுக்குன்னா, எவ்வளவு வலியா இருந்தாலும் சரி மேம், அதாவது இந்த ரொம்ப வருஷமா எனக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, கை கால்கள் எல்லாம் கோணிச்சு, காலைல எந்திரிச்சோடனே எனக்கு மார்னிங் ஸ்டிஃப்னஸ் சொல்லுவாங்க, ஆர்எஃப் ஃபேக்டர் குறையவே இல்லை, ஆன்டிசிசிபி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, சிஆர்பி பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த வலி உங்களுக்கு குறையணுமா, மகா திரிகடுகம் தான். 2 சிட்டிகை போதும். காலை இரவு தேன்ல நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது சித்தர்கள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் இது. இது செய்யறதுக்கே எங்களுக்கு ஒரு 10 இருந்து 15 நாட்கள் வந்துடும். அதை செய்து ரெடி பண்ணி எடுத்து அந்த மருந்தாக எடுத்துட்டு வந்து நம்ம சித்தர்கள் கிட்ட முன்னாடி வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 2 வாரம் ஆயிடும். ஃபர்ஸ்ட் நாங்க சுக்கு அந்த புடம் போடும்போதே பூஜை முடிச்சுட்டு எடுத்துருவோம். பூஜை முடிச்சுட்டு அதை சுக்கு நல்லா கவசம் செஞ்சு எடுத்து அப்படியே ஒரு ப்ராசஸா செஞ்சு எடுத்துட்டு வந்து வைக்கும்போது அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு மருந்து நமக்கு கிடைக்கும். இந்த மருந்தை தான் நம்ம நீண்ட நாளா இருக்கக்கூடிய வலிகளுக்கு, கால் வலி இருக்கட்டும், இல்ல நமக்கு கேன்சர் மாதிரி பிரச்சனைகளுக்கு உடல்ல வலி தாங்க முடியலன்னு சொல்லுவாங்க, அவர்களுக்குமே இந்த மகா திரிகடுகம் கொடுக்குறோம். அப்போ இந்த யானை மாதிரி கால் வலிமையா இருக்கணும்னா என்ன பண்ணலாம்னா, இந்த சிம்பிளான வழிமுறைகள்ல நம்ம கிட்ட எல்லாத்துக்கும் மருந்துகள் இருக்கு. உணவு முறையும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ரொம்ப சந்தோஷம். அதாவது கால் வலி, கை வலி, எல்லாம் குழந்தைங்கள்லேருந்து இப்போ பெரியவங்கள்லேருந்து எல்லாருக்கும் வலி இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, இங்கே வாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. கால் வலியா, கை வலியா, பாத வலி, சில பேருக்கு பாதம்லாம் வலிக்கும். வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி எங்கள் மேம்கிட்ட வந்து பாருங்கள். இங்கே மேம் கிட்ட வந்து நீங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள், நிறைய டிப்ஸு, நிறைய ஆன்மீகம், நிறைய மருத்துவம் எல்லாமே தெரிஞ்சிட்ருப்பீங்க. எங்கள் மேமை நேரில் வந்து பார்க்கணுன்னா வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க எப்போ வராங்க என்ன ஏதுன்னு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு நேரில் வந்து பாருங்கள். இங்கே வந்தால் ஒரு வைப்ரேஷனான இடங்க இது, சித்தர்கள் வழிபடுற இடம். ஏன்னா எங்கள் மேம் வந்து மருந்து செய்யும்போதே எல்லா சித்தர்கள்ட்டையும் வணங்கி அந்த மருந்து அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் இங்கே வரவங்கெல்லாம் சீக்கிரமாக குணமாயிடுறாங்க. வந்து 1 வருஷமாக நான் இப்போ எங்கேயோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கேன், எனக்கு சரியாகலன்னா இங்கே வந்தீங்கன்னா 2 மாதத்தில் சரியாயிடும். ஏன்னா மருந்து அந்தளவுக்கு கண்டுபிடிச்சி அவ்வளோ அழகாக எங்கள் மேம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்தது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சும்மா இல்லைங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாரெல்லாம் குணமாகறீங்களோ எல்லாருக்கும் சொல்லுங்கள். எல்லோரும் நல்லா இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும். எல்லாருக்கும் இங்கே நம்பர் கொடுத்து நீங்கள் நல்லா ஆயிட்டீங்க அப்படின்னா எல்லோரும் இங்கே வர வைங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும்ல. தேங்க்யூ.